சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகம் பரணி வந்து யோசிக்கிறாங்க. இனிமேட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது. என்னம்மா பண்ண முடியும்? ஏற்கனவே வந்து அந்த மாடசாமி வந்து பத்திரத்த அங்க குடுத்துட்டான். நம்ம வீட்ட வந்து இது மாரி ஆக்கிட்டான். கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு நெனச்சாங்களா? நம்ம பத்திரத்த எப்படி நம்ம வீடு தேடி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா சண்முகம் போலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனமா முடிவெடுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சண்முகம் ஏதோ ஒரு பொருள வந்து எடுத்துட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொருள்லாம் எதுவும் தேவையில்ல. கீழ போட்டுட்டு வா. நான் இந்த வாட்டி சாணக்கியத்தனமா செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாசா வந்து சண்முகம் பரணி வீட்டுக்குள்ள வந்து வராங்க. என்ன பண்ண போற? நம்ம வீட்ட என்ன பண்ணாங்களோ, அதே மாரி தான் அவங்க வீட்டையும் பண்ண போறேன். இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம். பேசாம வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோனே, நான் சொல்லி தான் அந்த வீட்ட பூட்டுனா, இப்ப என்னங்கிற? அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியம்மா வந்து கோவமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. உன்னால என்ன பண்ண முடியும்? எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க வாங்குன பணத்துக்கு வட்டியும் தரல, முதலும் தரல. அதனால தான் வீட்ட பூட்டி உங்கள ரோட்ல வந்து நிக்க வச்சோம். என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியாடி! அதுக்கா தான் நான் வந்திருக்கேன். திருப்பியும் உங்களுக்கு செய்ய வேணாம் இது எல்லாத்தையும். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ, அதத்தான் திருப்பி நான் செய்ய போறேன்னு பரணி வந்து மாஸ் பண்றாங்க. பாண்டியம்மா முன்னாடி. அப்பன்னு பார்த்து நம்ப சவுந்தரபாண்டியும், முத்துப்பாண்டியும் வீட்ல வந்து இல்ல. எசக்கி இருக்காங்க, பாக்கியம், அப்புறம் சிவபாலன். அவங்க 3 பேரும் தான் நிக்கிறாங்க. அப்படி போடு பரணி. ஏய்! அவன் நம்ப வீட்ட தான் பூட்டணும்னு நெனைக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கலாம் எதுக்குடா பரணிக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க அவங்க வீட்ட வந்து பூட்டுனப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பதிலுக்கு பதில் அவங்க செய்றாங்க. இதுல நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி சிவபாலனும், எசக்கியும் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல பேசுறாங்க. அப்படி சொல்றா! அப்படின்னு சொல்லி நம்ப பாக்கியம் வந்து வெகுவா வந்து பாராட்ட போறாங்க. நம்ப வீட்ட வந்து பூட்ட போறாய்ங்க. இதுக்கு வந்து இதுங்க 3 பேரும் இது என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெர்ல. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பரணி. இவங்கள கழுத்த புடிச்சு வெளில தள்ளு. அதான் சரின்னு சொல்லி கழுத்த புடிச்சு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில வந்து தள்ளி விட்டுறாங்க. நம்ம பரணி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம சண்முகம் தான் கதவ சாத்தி வீட்ட வந்து பூட்டுறாங்க. சாவி எங்க கிட்ட தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாம வந்து இந்த பூட்ட உடைச்சு உள்ள போயிரலாம்னு நெனச்சீங்க. அதுக்கப்புறம் உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன்னு சொல்லி, அந்த இடத்துல ரகசியமா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போறாங்க. நம்ம பரணி வந்து 3 பேர்ட்டயும் சிவபாலன், பாக்கியம், எசக்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அந்த இடத்துல முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்லிடுறாங்க வீட்டுக்கு. அக்கா வந்து ஃபோன் அடிச்சாப்லடா. இது மாரி வீட்ல ஏதோ பிரச்சனை. என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ஜீப் எடுத்துட்டு வராங்க. நம்ம முத்துப்பாண்டியும், சவுந்தரபாண்டியனும். என்னது வீடு வந்து பூட்டியிருக்கு. எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறீங்க. சாவிய தொலைச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாமா சாவிய தொலைச்சுட்டோம். பரணி என்ன தெரியுமா பண்ணா? என்ன கழுத்த பிடிச்சு வெளில தள்ளி எல்லாரும் பார்க்க பார்க்க வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன அசிங்கப்படுத்தி, சண்முகம் வந்து வீட்ட பூட்டி சாவிய வந்து எடுத்துட்டு போயிட்டான். இது என்ன இவ்ளோ பெரிய அநியாயம்? நீங்க அவங்க வீட்டுக்கு ஒரு அநியாயம் பண்ணீங்கல்ல. அதனால தான் பதிலுக்கு இப்படி பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம். இது பெரிய பூட்டு. அவன்கிட்ட வந்து சாவி வந்து கேட்டு பூட்ட தொறக்கணுமா? இங்க தான் ஏகப்பட்ட கல் இருக்குல்ல. உடைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கல் எடுத்து உடைக்கலான்னு போறப்ப, எசக்கி வந்து மாசா தடுக்குறாங்க. நம்ம பாக்கியமோ, இப்ப நீ மட்டும் இந்த பூட்ட வந்து உடைச்சேன்னு வச்சுக்கயேன், என்ன ஆகும் தெரியுமா? நீ அவங்க வீட்லேருந்து பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளில வச்சல்ல, அது எல்லாத்தையும் வந்து ரத்னா வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டான். அந்த வீடியோ வந்து இப்ப யார்ட்ட இருக்குன்னு பார்த்தேன்னு வச்சுக்கயேன், பரணிகிட்ட இருக்கு. எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் நீ பேசினது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில, இத வந்து உன்னோட மேல் அதிகாரிக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா, அடுத்த செகண்டே உனக்கு ஒரு பேப்பர் வந்துரும். அதுக்கப்புறம் நீ வீட்ல வந்து ஃப்ரீயா வந்து உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். "என்னப்பா பூட்ட உடைக்க போறியா?" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே கல்ல வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்ல தூக்கி விட்டு எறியுறாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி, அந்த பயம் இருக்கட்டும். நீங்கலாம் என்ன பண்றீங்கன்னா, அந்த பத்திரத்த மரியாதையா வந்து கொண்டு போய் பரணிகிட்டயே வந்து ஒப்படைக்கிறீங்க. ஒப்படைச்சுட்டு, இருக்கிற ஜாமான்லாம் எப்படி எங்க இருந்துச்சோ, அதே இடத்துல உள்ள வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கயேன், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த வீடியோ எல்லாம் வந்து எஸ்பிக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எஸ்பிக்கும் பாக்கியமும், "ஏய் வர கோவத்துக்கு இவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அப்பா இவங்கள எப்ப வேணா நடிச்சுக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்காக வந்து நான் பணிஞ்சு போணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி. இதுக்கு தான் வந்து மாடசாமி கிட்ட பணத்தெல்லாம் குடுத்து உதவி செஞ்சேனா, "எதுக்குடா பணத்த குடுத்தேன்? அந்த பத்திரத்த வாங்கி இவங்கள எல்லாரையும் வந்து தெருவுல வந்து நிப்பாட்ட தானே நான் வாங்குனேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "அப்பா கொஞ்சம் சைலன்ட்டா வாப்பா. ஒரு விஷயம் இருக்கு உன்கிட்ட சொல்லணும்." அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி என்ன தனியா கூட்டிட்டு போறாங்க. "என்னடா அவங்க கிட்ட கெஞ்ச சொல்றியா?" "கெஞ்ச சொல்ல வேணாம். இப்ப இன்னும் 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயேன். நம்ம திமிரா கெத்தா வந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து எஸ்பிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாங்கன்னா, அப்புறம் என்ன ஆகும்? எனக்கு பேப்பர் வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு என் ஸ்டேஷன்ல வந்து நீ சொன்னியேன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருள்லாம் வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் மறந்துட்டியா?" அப்படின்னு சொன்னோனே வந்து தடுமாறி லைட்டா மயக்கம் வந்துருச்சு அந்த இடத்துல. நம்ம சவுந்தரபாண்டிக்கு.
ஐய்யய்யோ! ஆமால்ல. அது வேற உன் இடத்துக்குள்ள தானே வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதுக்காகயாவது இந்த ரூ. 5,00,000லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. வீட்டு பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் குடுத்துருவோம். என் வேலைக்கு மிகப்பெரிய ஆப்பாயிடும். அப்புறம் நிரந்தரமா என்ன தூக்கி வந்து உள்ள வைக்கிற மாரி சிச்சுவேஷன் ஆயிடும். நானும் உனக்கு உதவி செஞ்சதுனால. இதெல்லாம் தேவையா? அப்படிங்கிறாங்க. ஆமான்டா, நீ சொன்னதும் கரெக்ட்டு தான். நான் இந்த விஷயத்த வந்து யோசிக்காம விட்டுட்டேன். பரணி வந்து ரொம்ப கெட்டிக்காரித்தனமா வந்து முடிவு எடுத்துட்டா. நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்ட்டு, இந்த ஸ்டேஷன்ல வந்து அந்த பொருள் இருக்கறனால சண்முகத்துக்கிட்டயும், பரணிகிட்டயும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டு, வீட்டு பத்திரத்த குடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.